ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்ச நிலையை அடைஞ்சி வராரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார், ஆனால் 8ஆம் இடத்துல இருக்காரு சார், மறைஞ்சு போயிருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறது ரொம்ப பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் இந்த தங்கம், தங்க நாணயம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, டீச்சிங் சொல்லி கொடுக்கறது, கற்பித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள், கற்பித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய கேடி. அதை தவிர பார்த்தீங்களே ஆனால் தென்னை வியாபாரம் பண்ணுறவங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல இருந்தார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு சார்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறதுனால நிச்சயமாக உடல்நிலை, அவர் எங்கே இருந்தாலும் உங்களோட உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படின்றது தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா பண வரவு எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டும். எந்த இடத்துலையும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, கண்டினியூஸாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பேச்சின் வழியாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஆண் பெண் இருவருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ் அதெல்லாம் போய் ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையும். குடும்பத்துக்குன்னு நல்ல செலவுகள் பண்ணுவீங்க. சுப செலவுகள் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்பு. பண வருமானமும் அதிகமாக இருக்கும், அது மாதிரி செலவுகளும் அதற்கேற்றாற் போல் இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதை தவிர பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு, வியாபாரத்தில் திடீர் ஏற்றம், செய்யக்கூடிய தொழிலில் சொந்த தொழிலாக இருந்ததுன்னா திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் வேறு குரு பார்க்குறார். இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அதை தவிர 4ஆம் இடத்தை தாய் ஸ்தானம், வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும்,
அது தவிர இந்த காலகட்டத்தில் என்ன உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா, எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கோவிலுக்கு போனால் இந்த பிராயச்சித்தங்கள் செய்ய முடியும், எளிய பிராயச்சித்தங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம்ன்றதை ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அருமையாக சொன்னீங்க. தனுர் ராசிக்காரங்களுக்கு ராசியில் 8ல் உண்டான குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். விருச்சிகம் அப்படின்றது தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு விரயஸ்தானம் 12, அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானத்தை தனக்காரங்கனான குரு பார்க்குறதுனால சுப விரயங்கள் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு நடக்கும். சுப விரயங்கள் அப்படின்னாக்க குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு படிப்பிற்காக பணம் செலவழிக்கக்கூடியது ஒன்று. அடுத்தது புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசிக்காரங்களுக்கு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க சேடன் காரும் வாங்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான தனத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க திருமணம் தடைபட்டு கொண்டிருந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த திருமணமும் ஒரு சுப விரயமே. அப்போ 12ஆம் இடத்தை தனக்காரனான குரு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். அயன சயன போகம் பாதிக்கப்பட்ட தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த 26 மே 2026லேருந்து 20/10/2026 வரலும் நல்ல ஆனந்தமான நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது குருவானவர் 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக அவருடைய வீடான மீனத்தை பார்க்குறாரு. மீனத்தில் உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல தனுர் ராசிக்கு இருக்கிறதுக்கு பேர் அர்த்த ஆஷ்டம சனி. அஷ்டமம்னா 8, அதில் அர்த்த ஆஷ்டமம்னா 4. சனியின் பார்வையினால் கடந்த காலகட்டங்கள்லேயே ஏற்கனவே 7 சனியில் மாட்டிட்டு முழிச்சிட்டு ஒரு 2.5 வருஷம் ஃப்ரீயாக இருந்தீங்க. இப்போ திருப்பி அர்த்தாசிரம சனி வந்திருக்கு. ஆனால் அது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனியின் தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு, லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிணக்குகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. CA, ICWA, ACS படிக்கக்கூடியவங்க, பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெற்றி 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 உறுதி. சரி, ஒரு சில தனுர் ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலை அப்படின்னாக்க ஒரே வணங்க வேண்டிய சன்னதி சுருட்டப்பள்ளியில் உள்ள பள்ளி கொண்ட ஈஸ்வரர். என்ன சாமி புதுசாக சொல்கிறீங்க, ஈஸ்வரன் பள்ளி கொண்டிருக்கிறதா? ஆமாம், ஈஸ்வரன் ஒரே ஒரு இடத்துல தான் பள்ளி கொண்டிருக்காரு. எல்லா இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் பள்ளி கொண்டிருப்பார். சுருட்டப்பள்ளியில் பள்ளி கொண்ட ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அறிந்துட்டு தாயாரான பார்வதியின் மடியில் படுத்திருக்கிற இடம் சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்ட ஈஸ்வரர். அந்த க்ஷேத்திரத்தை 26 மே 2026லேருந்து 20/10/2026 உள்ளார ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னாக்க வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி இருக்கிற பக்தர்களுக்கு விநியோகம். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை செய்து பக்தர்களுக்கு சுவாமிக்கு சாத்தணும். அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான பெயர்ச்சின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் மறைந்த இடத்திலிருந்து அதீத பொருட்களை கொடுப்பார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக
பணம் வரும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். மறைந்த இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. புதிய வீடு அமையக்கூடிய புதிய நிலம் அமையக்கூடிய வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உடல் நிலையில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக. இதை தவிர பார்த்தடையானால் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது. எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வாய்ச்சாலத்தினால் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சியின் காலத்தில் வரும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த 7.5 சனி விலகிய காலம் 6 மார்ச் 2026. ஆகா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய குரு பெயர்ச்சி 26 மே 2026லேருந்து 20/10/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 147 நாள் குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் படுது. எப்போ பிரகஸ்பதியோடைய பார்வை ராசியில் படுதோ, கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் உடல் நலத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, பார்த்தீங்கன்னா கைகாலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிறப்புறுப்பு பெண்ணுறுப்பில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த 7.5 வருஷமாக ஆட்டி படைத்த மகர ராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உச்சம் பெற்று சப்தம பார்வை பார்க்கும் பொழுது ஏற்றம் 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 மட்டுமே மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குமா? இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தது இந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே படுது அப்படின்னாக்க ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுது. 6/3/2026லேருந்து 26/5/2026 வரையிலும் தடங்கல்கள் மட்டுமே ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் மேலே பிரகஸ்பதியான குரு பார்வை படுறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெறுமா? வெற்றி பெறுமே. சரி, இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்த்த இடம் உசந்த இடத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற, அதாவது உச்சம் பெற்ற குரு பகவான் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதை இப்போ பார்த்தீங்களேன்னா தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். இப்போது கல்யாணம் நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி, பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் எல்லாத்துலேயும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவின் பார்வை தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு நல்ல இணக்கம், அவர்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 11ஆம் இடம்னு சொல்லும்போது லாபஸ்தானம் மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா உங்களுடைய எந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன இருக்குது, எளிய பரிகாரங்கள் என்ன இருக்குது, அதை நம்ம ஐயா கிட்ட கேட்போம்.
ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைக்கல அப்படின்னாக்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் தக்கோலம் அப்படின்ற குருஸ்தலம் இருக்குது. மிகவும் புகழ்பெற்ற குருஸ்தலம் தக்கோலத்தில் உள்ள குரு பகவான். அந்த குரு பகவானை போய் ஒரு ட்ரிப்பு வரக்கூடிய 26 மே 2026லேருந்து 20/10/2026க்குள்ளார ஒரு ட்ரிப்பு சேவிச்சிட்டு வாங்க. ஒன்று. அடுத்தது அங்கே உள்ள குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வாங்க. 2. சரி சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு இடத்துல உள்ள அருகில் உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு எம்பெருமான் குரு பகவானுக்கு பிடித்த சக்கரை பொங்கல், அதுலேயும் நெய் போட்ட சக்கரை பொங்கல், குரு பகவானுக்கு நெய் பிடிக்கும், நெய் போட்ட சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதே போல் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு 1/54 எண்ணிக்கை இல்லை 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை வாங்கி குரு பகவானுக்கு சாந்தி குரு பகவானுடைய அருளை பெறுங்க. அதே போல் மகான்கள் மட ஆதிபதிகள் சங்கராச்சாரியார்கள் மற்றும் ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆதீனகர்த்தர்கள் மற்றும் குரு ராகவேந்திரர் மற்றும் சாய்பாபா அவர்கள், ரமண மகரிஷி அவர்கள், இத்தனை விசிறி சாமியார்கள், இவங்களை எல்லாரையும் இந்த 26/5/2026லேருந்து 20/10/2026க்குள்ளே ஒரு ட்ரிப்பாவது கண்டு தொழுதுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 26/5/2026லேருந்து 20/10/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறும் நாளாக இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சமசப்தமத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால் திருமண பாக்கியம் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து பணியில் இருப்பவர்கள், கவிதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் ஆண் மற்றும் பெண்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும்.